விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் தள்ளுபடி அறிவிப்பு ஒண்ணு வெளிவந்திருக்கு. அத பத்தின முழு தகவல், யார் யாருக்கு தள்ளுபடி, எவ்வளோ அமௌண்ட் தள்ளுபடி பண்றாங்க. 1, 2, 3 கோ ஸ்டார்ட். விவசாய பயிர்க்கடன் தள்ளுபடி அறிவிப்பு வெளியாயிருக்கு. இத யார் அறிவிச்சது? யார் யாருக்கு எவ்வளோ பயிர்க்கடன் தள்ளுபடி பண்றாங்க? அப்படிங்கிற முழு விவரம் இந்த வீடியோல பார்த்துடலாம் வாங்க. ஹலோ மக்களே! வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, விஜய் தஞ்சாவூர்ல பேசியிருந்தாரு. ஸோ இந்த சந்திப்புல பார்த்தீங்க அப்படின்னா, பயிர்க்கடன் தள்ளுபடி பத்தி ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தாரு. ஸோ இந்த அறிவிப்ப பத்தி தான் இன்னைக்கு முழு டீட்டெயில் பார்க்க போறோம். ஸோ விஜய் தஞ்சாவூர்ல பேசுறப்ப என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூர் மாவட்டம் மேஜரா பார்த்தீங்கன்னா விவசாயம் பேஸ்டு. ஸோ இது தஞ்சாவூர் மாவட்டத்துக்கான ஸ்பெஷல் ஒரு அறிவிப்பு. ஸோ இந்த அறிவிப்புல மெயினா 3 விஷயம் சொல்லியிருந்தாரு. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, 5 ஏக்கர் வரைக்கும் யார் யாரெல்லாம் வச்சிருக்கீங்களோ அவங்க பயிர்க்கடன் கூட்டுறவு வங்கியில, அதாவது கூட்டுறவு இல்ல சொசைட்டில வாங்கியிருந்தீங்க அப்படின்னா, அவங்க எல்லாருக்குமே பயிர்க்கடன் தள்ளுபடி முழுமையாக செய்யப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி 5 ஏக்கருக்கு மேல இடம் வச்சிருந்து நீங்க பயிர்க்கடன் தள்ளுபடி, அதாவது பயிர்க்கடன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கான தள்ளுபடி அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னா, நீங்க வாங்கின தொகையில 50% அப்படியே தள்ளுபடி ஆகும் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்காரு. அதாவது ஒரு பயிர்க்கடன் ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு இப்ப வாங்கியிருக்கீங்க அப்படின்னா 5 லட்ச ரூபாய் தள்ளுபடி ஆயிடும். 5 லட்ச ரூபாய் உங்களுக்கு பாத்தீங்கன்னா அப்படியே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. இது யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 ஏக்கருக்கு மேல இடம் இருக்கிறவங்களுக்கு தான். ஒருவேளை உங்களுக்கு 5 ஏக்கரோட கீழே இடம் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு முழுமையாக பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு விஜய் அறிவிச்சிருக்காரு. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் பசங்க, காலேஜ் பசங்க நிறைய பேர் படிச்சுட்டு இருப்பாங்க. நம்ம எல்லார் வீட்லயுமே தெரியும். இவங்களுக்கான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 ஏக்கருக்கு கீழே இடம் யார் யார்ட்டலாம் இருக்கோ, இல்ல இடமே சுத்தமா இல்லாதவங்க, அவங்களோட பசங்க மேல, அதாவது ஸ்கூல் ஃப்ரீ எல்லாருக்குமே தெரியும். டிகிரி ஸோ இட் மே பி ஏதாச்சும் யூஜி டிகிரியா இருக்கலாம். அப்படி இல்லைன்னா பிஇ, பிடெக் இல்ல எம்பிபிஎஸ் அந்த மாதிரி எந்த டிகிரியா இருந்தாலுமே பார்த்தீங்க அப்படின்னா, விவசாயியோட பசங்களுக்கு 2 ஏக்கருக்கு கீழே யார் யாரெல்லாம் நிலம் இருக்கோ, இல்ல நிலம் இல்லாதவங்களோட பசங்களோட படிப்பு செலவு முழுமையா விஜய் கட்சியை ஏற்கும் அப்படிங்கிற ஒரு மெகா அறிவிப்பும் ஒண்ணு வெளியிட்டிருக்காரு. இது பார்த்தீங்க அப்படின்னா, முழுமையா பார்த்தீங்கன்னா, மொத்த அமௌண்ட் எவ்வளோ ஆகுதோ அவங்க காலேஜ் படிச்சு முடிக்கிற அளவுக்கு, அந்த மொத்த அமௌண்ட்டையுமே ஸோ டிவிக்கே ஆட்சி அமைச்சிருச்சுன்னா, அவங்களே ஏத்துப்போம் அப்படிங்கிற மாரியும் சொல்லியிருக்காங்க. அதே மாரி பார்த்தீங்க அப்படின்னா, விவசாய கடன் தள்ளுபடி பத்தியுமே சொல்லியிருக்காங்க. இந்த 3 மேஜர் அறிவிப்பு பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு வெளியிட்டிருக்காரு. ஸோ இந்த மாரி வேற ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த மாரி நியூ அப்டேட்டோட நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பாய் பாய்.